மாநகராட்சியுடைய அதிகாரிகள் இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். இங்கே வாமா கவுன்சிலர், இங்கே வாமா, ஒரு சேர் போடுங்கப்பா. கவுன்சிலர் இப்படி போடுமா, இப்படி போடுமா, தனியாக போடுமா, அப்படி போடுமா, அப்படி போடுமா, அங்கிட்டு தள்ளி கொஞ்சம் தள்ளி போடுமா, தள்ளி போடுங்க. இந்த முறையீடுகளை குறித்து ஏற்கனவே மாநகராட்சி ஆணையாளரிடம் நாங்கள் போய் மனு கொடுத்தோம். உரிய நடவடிக்கை எடுக்கணும். மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. மாநகராட்சிக்கு பெருத்த வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. 150 கோடிக்கு மேல் இன்றைக்கு மாநகராட்சி வருவாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. எனவே இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆணையாளரிடம் கேட்டோம். ஆணையாளர்கள் விரைவாக எங்களுக்கு சொல்லணும்னு சொன்னோம். சொல்லணும்னு சொன்னோம், எங்களுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னோம். ஆணையாளர் அவர்கள் உறுதியாக நடவடிக்கை எடுக்கிறேன், பதில் சொல்கிறேன்னு சொன்னாங்க. இல்லாவிட்டால் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம், போராட்டம் நடத்துவோம். தொடர் போராட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடத்தப்படும். மக்கள் மத்தியில் இதை எடுத்து செல்வோம்னு சொன்னோம். சொல்லி 8ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் வைத்திருந்தோம். 7ஆம் தேதி முதலமைச்சருடைய பார்வைக்கு சென்று முதலமைச்சர் 5 மண்டல தலைவர்களும் தங்கள் பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். இதில் முழுமையாக சம்பந்தப்பட்டிருக்கின்ற வரி விதிப்பு குழு தலைவரும் நகரமைப்பு குழு தலைவரும் உடனடியாக தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பணித்தார் என்று செய்திகள் வந்தது. மாநகராட்சி மிகப்பெரிய இந்த மக்கள் பணம் சூறையாடப்பட்டிருக்கு என்பதற்கு இது ஒரு சான்றாகவே எடுத்துக்கொள்ளலாம். ஒரு முதலமைச்சர், கட்சியினுடைய தலைவர், அவரே ஏதோ தவறு நடந்திருக்கு, அது உடனடியாக இந்த வழக்கில் அவர்கள் இருந்தாங்கன்னா வழக்கு முறையாக நடக்காது என்று சொல்லி முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தார். ஆனால் வழக்கு முறையாக நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. சாதாரண பில் கலெக்டரையும் அந்த பார்ட் டைமாக வேலை பார்த்தவங்க மேலேயும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கான்ட்ராக்டர் இவங்க மேல் மட்டும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது கண் துடைப்பு நாடகம் மாதிரி தெரிகிறது. எனவே இது கண் துடைப்பு மாதிரி தெரிகிறது. உண்மையான குற்றவாளிகளை அடையாளம் கண்டு அவர்கள் உரிய தண்டனை கொடுக்க வேண்டும். குறிப்பாக மண்டல தலைவர்கள், அவருக்கு துணை போன மண்டல அளவிலான அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள், அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கையை, மேல் அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய நோக்கம். எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் உடனடியாக நீங்கள் கழகத்தின் சார்பாக உடனடியாக வழக்கு தொடுக்க வேண்டும். வழக்கு தொடுத்து உண்மை நிலையை நாம் கண்டறிய வேண்டும். இது ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மதுரை மாநகராட்சி நாம் எடுக்கிற இந்த நடவடிக்கை, நீதிமன்றத்தின் மூலமாக கிடைக்கின்ற தீர்ப்பு உள்ளாட்சி பிரதிநிதிகள் மக்கள் பணியை மட்டும் பார்ப்பார்கள் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. எங்கள் மாமன்ற உறுப்பினர் அருமை தம்பி ரவி அவர்களுடைய பெயரில் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கை நடத்தியவர்கள் போற்றலுக்குரிய அருமை தம்பி மாநில வழக்கறிஞர் பிரிவுடைய துணை செயலாளர் தம்பி மகேந்திரன் அவர்களும், அன்பிற்கினிய என்றைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துணையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இதுபோன்ற நடவடிக்கைகள், கோர்ட்டு நடவடிக்கை போன்றவற்றில்
கழக தொண்டர்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கின்ற மதுரை மாவட்ட வழக்கறிஞர் பிரிவினுடைய செயலாளர் அருமை தம்பி தமிழ்ச்செல்வன் அவர்களும் மற்றும் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் பிரிவை சார்ந்தவர்கள், அன்பிற்குரிய புதூர் சந்திரன் வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் மற்றும் வழக்கறிஞரெல்லாம், உயர்நீதிமன்ற வழக்கறிஞரெல்லாம் இதில் ஈடுபட்டு அன்பு சோழர் கன்னித்தேவன் போன்றவர்கள்லாம் ஈடுபட்டு இன்றைக்கி நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்தது. வழக்கை வாதாடியவர்கள், தொடுத்தவர்கள் இங்கே இருவரும் இருக்கிறாங்க. இது குறித்து வழக்கு மன்றத்தில் நீதியரசர் என்ன சொன்னார் என்பதை நம்ம அருமை தம்பி மகேந்திரன் அவர்கள் உங்களிடத்தில் முதல் கட்டம் எடுத்துக்க சொல்லுவார். இன்று காலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையின் போது கமிஷனரே ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர்கள் ஒரு ஸ்கேம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து மாநகராட்சி கவுன்சில் கூட்டத்திலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்த அடிப்படையில் முன்னாள் கமிஷனர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணி ஒரு கமிட்டி அமைத்து அந்த கமிட்டியின் பிரகாரம் யார் யார் எவ்வளவு பண்ணியிருக்காங்கன்றத எடுத்து கொடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் 9வது மாதம் 2024 வருடம் கொடுத்தாங்க. ஆனால் கமிஷனரை வாங்கி வச்சுட்டு 8 மாதமாக எஃப்ஐஆர் எதுவுமே போடாமல் 8 மாதம் கழித்து எஃப்ஐஆர் போட்டு இந்த வருஷம் எஃப்ஐஆர் போட்டு ஒரு 7 மாத கால டிலே இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதில் அந்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அரெஸ்ட் பண்ணவங்க பூரா வெறும் பில் கலெக்டரு, அந்த இவங்க கான்ட்ராக்டரு, இவங்களை தான் பண்ணியிருக்காங்க. டெம்பரரி எம்ப்ளாயர் மட்டும் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஆட்களை அவங்க யாரும் பண்ண உள்ளன்றதுனால மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஆணைக்கினாங்க மாநகர செயலாளர் அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள் தலைமையில் ஒரு மனுவை தயாரித்து அந்த மனுவை தம்பி ரவி மூலம் மாநில வழக்கறிஞர் பிரிவு இன்பத்துறை மூலம் சேர்ந்து ஒரு மனு தயாரித்து அந்த மனுவை நாங்கள் அனுப்பி வைத்தோம். அனுப்பி வச்சதுக்கு நடவடிக்கை எடுக்கலை என்ற காரணத்தினால வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்த உடனே நீதியரசருக்கு சொன்ன அந்த மாதிரி 200 கோடி ரூபா இருக்குன்னு சொன்ன உடனே அவங்களும் இது இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன நாங்கள் சிபிஐ கேட்டோம். சிபிஐ கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சிபிஐட ஓவர் பேட்டர்ன் இருக்காங்க, அவங்க மானிட்டர் பண்ண முடியாது, நாங்களே மானிட்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது சவுத் ஜோன் ஐஜி அவர்களையும் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர்களையும் ஒரு கமிட்டி நியமித்து இந்த கமிட்டி 1 வாரத்தில் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் பேப்பர் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீதியரசர்கள் நல்ல அவங்களும் இந்த வழக்கினுடைய தன்மையை கருதி நாங்களே இதை மானிட்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கு 24ஆம் தேதி வருது. இந்த 24ஆம் தேதிக்குள்ளே இவங்க ஒரு கமிட்டி பண்ணி அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி தான் மேற்கொண்டு யார் யார் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க இல்லை என்பது தெரியும். மற்றதை அண்ணன் ஆமாம். அதாவதுங்க, இந்த வழக்கு பொதுவாகவே இது வழக்கு ஒரு ஆணையாளராலே புகார் மனு கொடுக்கப்பட்டது. மாநகராட்சி ஆணையாளர் மனு கொடுக்குறார். இதை எடுத்து முழுக்க சென்றது எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாமன்ற உறுப்பினர், மாவட்ட குழு தலைவர் தம்பி சோலைராஜா. இவங்க 1 வருடத்துக்கு முன்பாகவே இதை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. சொன்னதன் அடிப்படையில் என்னன்னா, மாநகராட்சி ஆணையாளர் அதை விசாரித்து உண்மை நிலையை அறிகிறார். அறிந்து உண்மையிலேயே தவறு நடந்திருக்குது என்பது அவருக்கும் தெரிகிறது. அவர் தெரிஞ்சதுனால முன்னாள் இப்போ இருக்கிற மாநகராட்சி ஆணையர், ஏற்கனவே இருந்த முன்னாள் மாநகராட்சி ஆணையர், அது ஒரு 8 மாதங்களுக்கு முன்பாகவே காவல்துறையில் மனுவை கொடுத்துறாரு. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மனு கொடுத்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டது. ஒரு 8 மாதம் கழித்து தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஆண்டு தான் பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கணும். சரியாக நடவடிக்கை எடுக்காத அடிப்படையில் தான் நாங்கள் போய் மனு கொடுத்தோம். மனு கொடுத்து அஜிடேஷன் நம்ம கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணோம். கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு முன்பாகவே முதலமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்தார். எங்களுடைய பார்வையில் நீதிமன்றத்திற்கு எதுக்காக சென்றோம் என்றால், எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் இதை அப்படியே விட்டுவிடாமல் உண்மை நிலையை கண்டறிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில்
மாநில வழக்கறிஞர் பிரிவுடைய செயலாளர் ராஜ்யசபா உறுப்பினருமான போற்றுதலுக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரையினுடைய ஆலோசனை அடிப்படையில் அவர் இங்கே இருக்கிற மாநில வழக்கறிஞர் பிரிவுடைய துணை செயலாளர் அருமை தம்பி மகேந்திரனும், அருமை தம்பி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவுடைய செயலாளர் முன்னாள் அரசு வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வனுடைய இருவரிடத்திலும் கலந்து பேசி எப்படி வழக்கு தொடுக்கணும், என்னென்ன கிரவுண்ட்ஸில் அதில் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் எடுத்து சொல்லி இவங்க இருவரும் தயார் பண்ணி தான் வழக்கு தொடுக்கப்பட்டது. தொடுக்கப்பட்டதில் என்னன்னா, நம்முடைய பிரேயர் என்னன்னா, ஆணையாளர் மாநகராட்சியுடைய நம்ம சட்ட ஒழுங்கு காவல் ஆணையாளர் வந்து 8 மாதங்கள் காலதாமதமாக எடுத்திருக்காரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கொடுத்து. எனவே இது முறையாக இவர்கள் மீது விசாரணை நடக்குமா? ஏன்னா சம்பந்தப்பட்டவங்க மண்டல தலைவர்கள், நிலைக்குழு தலைவர்கள், இவர்கள் மீதெல்லாம் வழக்கு, உண்மையான வழக்கு அவங்க மீது பதியுமா? உண்மையிலேயே தவறு செஞ்சவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது ஒரு அச்சம் இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லித்தான். எனவே அது உண்மையான நடவடிக்கையாக இருக்காது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் அரசுக்கு வர வேண்டிய கஜனா வந்து வரலை அப்படின்னு ஏற்கனவே இடி ரைடு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். உச்சநீதிமன்றத்தில் அவங்க வழக்கு தொடுத்து நிறுத்தினதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி இதையும் காலதாமதப்படுத்தி நீர்த்து போக செஞ்சுருவாங்க. எனவே நீங்கள் சிபிஐ விசாரணை கேளுங்க அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் சிபிஐ விசாரணை கேட்டதில் இப்போ சிபிஐ எல்லாரும் நம்ம சிபிஐ கேட்டோம்னா சிபிஐக்கு ஏற்கனவே வழக்கு அதிகமாக இருக்குது. இது காலதாமதமாகிடும், நீங்கள் விரைவாக உங்களுக்கு முடிக்கணுன்றீங்க. எனவே நாங்கள் வந்து என்னுடைய நேரடி பார்வையில் நம்முடைய காவல்துறையுடைய ஆணையாளரும், தென்மண்டல காவல்துறையுடைய ஆணையாளரும், ஐஜி அவர்களும், தென்மண்டல தலைவர் தான், ஐஜி தாங்க, தென்மண்டல ஐஜி தாங்க, ஐஜி அவர்களும் உடைய தலைமையில் நான் ஒரு குழு அமைக்கிறேன். அவங்க கீழே இந்த வழக்கு உடனடியாக இந்த வழக்கினுடைய விவரங்கள் எல்லாம் காவல்துறை ஆணையாளரிடத்தை எடுத்து சென்று தென்மண்டல ஐஜியும் இருவரும் கலந்து பேசி தங்களுக்கு கீழே ஒரு குழு அமைத்து அது விரைவாக யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ, இதை சொல்லிடுறேன், நான் சொல்லி முடிச்சுக்கிறேங்க. யார் உயர் அலுவலர்கள், மண்டல தலைவர்கள், யார் பின்புலமாக செயல்பட்டிருக்காங்க, சும்மா சாதாரணவங்க மேலே இப்போ நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அது முக்கியம் இல்லை. எல்லார் மீது நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக ஒரு ரவி என்றவர் பேசப்படுகிறார். அவர் தான் மத்திய மண்டலத்தில் இருந்திருக்கார், புது பிரிவில் இருக்கிறார். கணினியை உடைய பயன்பாட்டில் அவர் தான் இருந்திருக்கார். அவருக்கு தெரியாமல் ஒரு அணு அசையாதுன்றாங்க. அவர் இரவோடு இரவாக இங்கேருந்து மாற்றலாகி ராமநாதபுரத்துக்கு போயிடுறார். அவர் எப்படி இரவோடு இரவாக இந்த கேஸ் எடுக்கிறாங்கன்னு எப்படி மாற்றப்பட்டார் என்ற சந்தேகம் வருது. இப்போ நீங்கள் கேட்டீங்க மேயர், இந்த மேயருக்கு உதவியாளராக இருப்பவர் யாருன்னா அந்த ரவியுடைய துணைவியார். பொதுவாக ஒரு மேயருக்கு உதவியாளர் எப்படி வருவாங்கன்னா வருவாய் பிரிவிலிருந்து தான் வருவாங்க. அப்போ தான் நிர்வாகம் எடுத்து சொல்கிறது மேயருக்கு வணக்கத்துக்குரிய மேயருக்கு எடுத்து சொல்வதற்கு வசதியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்தவர் பொறியாளர் துறையிலிருந்து அவர் உதவியாளராக போட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய பெருத்த சந்தேகத்தை உருவாக்கி இருக்கிறது. எனவே அவரையும் ரிசைன் பண்ண சொல்லணும். இந்த ரவியும் இந்த வழக்குக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் உண்மை நிலையை கண்டறிய முடியும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்போ கேளுங்க, யாருன்னு அவங்ககிட்ட தான் கேட்கணும். எங்கிட்ட கேட்டால் நாங்களாக அறிவிச்சோம். அவங்க இருக்கக்கூடாது. பொதுவாக பொறியாளர் பிரிவுலேருந்து யாரும் வரக்கூடாது. எப்பவும் போட மாட்டாங்க மேயருக்கு. மேயர்ன்றவர் நிர்வாகத்தை தெரிஞ்சிட்டு வர்றவரில்லை. மேயர் என்ற புதுசாக தேர்ந்தெடுக்கப்படுறார் மக்கள் பிரதிநிதி. ஏன்னா அவருக்கு நிர்வாகத்துடைய தன்மை எப்படி நிர்வாகம் பண்ணணும்னா அந்த நிர்வாக அதிகாரிகள் ஒருவர் போனால் தான் அது சரிப்பாக இருக்கும்.
பொறியாளர் பிரிவில் போனவருக்கு எப்படி தெரியும் அதை பற்றி? இப்போ மண்டல தலைவர் அந்த குழு தலைவர் இவங்களெல்லாம் எடுத்துட்டாங்களா, மேயர் சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லையா, அது சம்மந்தமாக அதெல்லாம் இந்த கமிஷன் தானே இது பண்ணணும். வழக்கில் சொல்லியிருக்காங்க, சொல்லப்பட்டு இருக்கு. எல்லார் மீதும் யார் தவறு செஞ்சாலும் சரி, ஆண்டவனே தவறு செஞ்சாலும் தவறு தான். அதனால இந்த பிரேயரில் இதையும் கொண்டாந்துருக்காங்க. நம்ம மேயரும் விசாரிக்கணும். மேயருக்கு தெரியாமல் எப்படி நடக்கும்? நீங்களே கேட்குறது தவறு. அதனால் பொதுவாக எல்லா அனைத்துக்குமே மேயர் தான். மதுரையின் முதல் குடிமகன் மேயர் தான். நம்ம இன்னைக்கு குடிமகள். எங்கள் அம்மா எதுக்காக பெண்கள்லாம் கொண்டாந்தாங்க 50% கொடுத்தாங்கன்னா, பெண்கள் வந்தால் நியாயமாக தொழில் வேலையை பார்ப்பாங்க, நிர்வாகம் சிறப்பாக இருக்கும், மக்கள் பணி செய்வாங்க. ஆண்கள்னா கூட தவறு செய்வாங்க, பெண்கள் தவறு செய்ய மாட்டாங்கன்னு நினைத்து தான் இந்த 50 விழுக்காடையே கொண்டாந்தாங்க. இப்போ அம்மா இருந்திருந்தால் நூலாக இருப்பாங்க. சொல்லியிருக்கோம் இந்த பெட்டிஷனில் 4வது பேராகிராஃபில் சொல்லியிருக்கோம். பெட்டிஷன் நாங்கள் கொடுத்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஃபர்மேஷன் ஸ்கேம் ஹேஸ் been done by the mayor, zonal chairmen and conveyance of the corporation official. 4வது பேராகிராஃப்லேயே சொல்லி இல்லை மாண்புமிகு நீதி அரசருடைய பார்வைக்கு கொண்டு போனதன் அடிப்படையில் தான் இப்போ இதே ஒரு மிகப்பெரிய வெற்றி இல்லையா? அது இப்போ மதுரையில் அதிமுக தொடங்கிய அந்த போராட்டம் வெற்றி அடைந்திருக்கு. எங்கள் மாமன்ற குழு இங்கே வந்திருக்காங்க, எல்லாரும் மாமன்ற உறுப்பினர்கள், எங்கள் கட்சிக்காரங்களாம் வர சொன்னோம். அதுக்கு தான் இவ்வளோ தூரம் காலதாமதம். சொல்லிடுறேன், அவங்க போராட்டத்துக்கு வெற்றி கிடைச்சிருக்கு ராஜ்குமார், அவங்களுக்கு சொல்லணும்ல. வெற்றி கிடைச்சிருக்கு சொன்ன நம்ம சோலைராஜா அங்கே சொன்னார், அதற்கு வெற்றி கிடைச்சிருக்கு. இப்போ சொல்லுங்க, நம்ம கவுன்சிலர் ஒவ்வொரு கவுன்சில் கூட்டத்திலையும் அதை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. எழுப்பியும் நடவடிக்கை இல்லை. வலுத்தவன் பிழைத்து கொள்கிறான், ஏழை மாட்டிக்கிறான், அவ்வளோதான். பணக்காரன் பேருந்து பணக்காரன் தப்பிச்சுக்கிறான், ஏழை மாடுக்கிறான். இதுக்கு தான் அவர் எப்படி இதே நீங்க என்னன்னா அங்க போய் கேளுங்க, அவர் யார்கிட்ட கேட்கணுமோ அவங்கள்ட்ட கேளுங்க. இப்போ என்கிட்ட கேட்கக்கூடாது. இல்லைங்க, மண்டல தலைவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கார் முதலமைச்சர். இதே பெருத்த வெற்றிங்க. எந்த இதுலேயும் இது வரைக்கும் மாநகராட்சி மாநகராட்சி மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுத்த பிறகு இந்த தேர்தல் தொடர்ந்து நடந்து வருகிற நாளத்தில் எப்போவுமே இது மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்த எந்த மாநகராட்சியும் நடவடிக்கை எடுக்கப்படலை. மதுரையில் தான் எடுத்திருக்காங்க. அதே மிகப்பெரிய வெற்றி தான். அந்த வெற்றியில் என்ன சொல்கிறோம், அந்த இது வரைக்கும் மண்டல தலைவர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சொத்து குவிப்பு என்ன, நாங்கள் கேட்குறது என்னென்னா, அவங்களுடைய மாமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்பாக அவங்க என்னென்ன சொத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க மண்டல தலைவர் ஆன பிறகு, அது மீது நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லை, பினாமியில் எடுத்திருப்பாங்க, பினாமி பேரில் வச்சுருப்பாங்க, அதையும் விசாரிக்கணும் அப்படின்றதான் நம்ம கேட்டிருக்கோம். இதன் அடிப்படையில் தான் விசாரணை போய்கிட்டு இருக்கு. நீ விசாரணைக்கு குந்தகம் பண்ணுற மாதிரி எதுவும் கேட்காதீங்கப்பா. ஏய் மதுரைக்கு நல்லது கிடைச்சிருக்கப்பா, நீ வாடுங்க ஏதாவது செஞ்சுறாங்கப்பா. அந்த ஆர்டர் போடும்போது 5 பேர் மேல டவுட் வருது, ஏதோ கன்ஃபார்ம் பண்றாங்க, ரைட். அப்போ மேயரோட இன்வால்வ் டவுட் வந்திருக்கும் தானே, அப்போ ஏன் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கல? நீங்க நகர்ப்புறத்துறை அமைச்சர்கிட்ட போய் கேளுங்க. நீங்க விசாரணை பண்ணீங்களே, நீங்க விசாரிச்சல மேயர் கிளியரா அப்படின்னு கேளுங்க. அங்கே கேட்காம எங்கிட்ட கேட்குறேன். நாங்கள் தான் இதுலேயும் கொடுத்துருக்கோம். மேயரையும் விசாரிக்கணும். மேயரும் அதில் நான் அதுக்கு உதாரணமே சொல்லிட்டேன். அவங்க உதவியாளராக இருக்கிறவர் தவறு, அதே தப்பு இல்லையா? அப்போ தப்பு பண்ணுறதுக்கு என்ன காரணம்? என்னங்க இதெல்லாம் கேட்குறீங்க? இதில் கேட்டு எல்லாமே சொல்லணுமாப்பா, எல்லாமே சொல்லணும்.
மதுரை பிரஸுக்கு எல்லாமே சொல்லணும். இவங்களை பத்தி தெரிஞ்சுதான் பிடிஆர் கூட தள்ளி வச்சிருந்தாரா? அவர் ஒதுங்கி போயிட்டாரு. சரி, இதை குறித்து எதாவது இங்கே இதை நாட் ஃபார் ஜோக், இது முக்கியமான சீரியஸானது. இது நீ ஜோக் அடிச்சுட்டு கொண்டு போகக்கூடாது. பக்கம் தொடர்ந்தாலும் அடுத்து வரக்கூடிய மாமன்ற கூட்டத்துல நம்ம எதிர்கட்சியுடைய என்ன பண்ண போறோம், அழுத்தம் கொடுப்போமா, ஏங்க என்ன செய்வோம்? இப்போ இவங்க நினைச்சா மாமன்றமே நடக்கூடாம கூட பண்ணலாம். அது எப்படிங்க? மாநகராட்சியில் 100 கவுன்சிலர் இருக்காங்க, மாமன்ற உறுப்பினர். 100 மாமன்ற உறுப்பினர் 15 பேர் எங்கள் ஆளுகள் இருக்காங்க. 15 பேர் நினைச்சா ஒரு மாமன்றத்தை வந்து இது பண்ண முடியாது. திமுக கவுன்சிலர் அதிருப்தி இருக்குல்ல? அது அவங்க வரணும்ல, வரமாட்டாங்க. அதெல்லாம் வர. இப்போ அவங்க பூரா மண்டல தலைவரை நோக்கிக்கிட்டு இருக்காங்க, மண்டல தலைவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால யார் இல்லை நம்ம சும்மா இது மாதிரி இதோட போதும். இது வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கு. மற்ற வழக்குக்கு குந்தகமாக எதுவும் கேட்காதீங்க. நன்றி, வணக்கம்.